وذكر فإن الذكرى تنفع المؤمنين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் உள்ள அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு உரித்தாட்டுமாக. அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வியலை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் மீதும் அவர்கள் மீது ஈமான் கொண்டு அவர்கள் காட்டி தந்த வழியில் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய இன்றைய காலத்து அனைத்து மூமின்கள் மீதும் இனியும் வாழவிருக்கும் அவர்கள் வழியை பின்பற்ற இருக்கும் கியாமத் நாள் வரை உள்ள அனைத்து மூமின்கள் மீதும் கியாமத் நாள் வரை உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்தின் தலைப்பு உண்மையான எதிர்காலம். மனிதர்கள் தன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். தான் வாழ்வதற்கு எதிர்காலத்தில் என்ன என்ன செய்ய வேண்டும், தன் குடும்பத்துக்கு என்ன செய்ய வேண்டும், தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், கடைசி மூச்சுரை வாழ்வதற்குண்டான வாழ்வியல் ஆதாரங்களை ஏற்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் சிந்தனை செய்து கொண்டு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். தன்னுடைய எதிர்காலத்துக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் தயார்படுத்த முனைகிறான். அதற்காக படாத பாடுபடுகிறான். ஒரு பிளானிங் போடுகிறான். ஒரு எதிர்கால பிளான் ஒன்றை அவன் திட்டமிடுகிறான். தான் வாழ்கின்ற காலத்தில் இந்த உலகத்தில் தனக்கான, தன் குடும்பத்துக்கான, தன் சந்ததிகளுக்கான வாழ்வாதாரங்களை தேடுவதில் முனைப்பு காட்டக்கூடிய அவன் எதிர்காலத்தில் தன்னுடைய அந்த காலத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், அதற்கான துணைகள் என்ன, துணை சாதனங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் சிந்தித்து அதற்கு பிளான் போட்டு அதற்காக கடுமையான உழைப்பை போட்டு அதை பற்றிய சிந்தனையிலேயே தன்னுடைய காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இது நாம் அனைவரும் இதில் இந்த விஷயத்தை கட்டுப்பட்டிருக்கிறோம். இந்த விஷயத்தை அடங்குவோம். எல்லாரும் இதற்கான முனைப்பில் ஈடுபட்டு கொடுக்கிறோம். சொல்லக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே இந்த சிந்தனை ஏற்பட்டு அதற்கான முனைப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். யாரும் இது விதிவிலக்கு அல்ல. இஸ்லாமிய மார்க்கம் இதற்கு தடையும் விதிக்கவில்லை. எதிர்கால பிளானிங், அதற்காக உழைத்தல், அதற்காக முயற்சித்தல், இதற்கு இஸ்லாம் எந்த ஒரு தடையையும் விதிக்கவில்லை. ஆனால் அதற்கு ஒரு முடிவு கேட்டு சொல்கின்றது. அதாவது அதுக்கென்று ஒரு முடிவு இருக்கு சொல்கின்றது. அதற்கென்று ஒரு வரையை வகுத்திருக்கின்றது. எதிர்கால பிளானிங்காக வேண்டி ஒரு உண்மையான விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றது.
நீங்கள் வாழ்வதற்குண்டான வாழ்வாதாரங்களை ஏற்படுத்திக் கொள்ள எவ்வாறு முயற்சி செய்து கொள்கிறீர்களோ அதே போன்று உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அதற்கு தடையும் இல்லை. ஆனால் இதையே பிழைப்பாக வைத்துக் கொள்ள வேண்டாம், இதையே நோக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டாம். இதையும் தாண்டி இன்னொரு எதிர்காலம் இருக்கின்றது, அதுதான் உண்மையான எதிர்காலம். அந்த உண்மையான எதிர்காலத்துக்காக நீங்கள் ஆயத்தமாகுங்கள், அதற்காக முனையுங்கள், அதற்கு தயாராகுங்கள், அதற்கான தயாரிப்பு வேலைகளில் ஈடுபடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ பிமா தஅமலூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள், நாளை மறுமைக்காக எதை நீங்கள் முற்படுத்தியிருக்கிறீர்கள் என்று கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்ற, இதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய பிளானிங். அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள், நாளை மறுமைக்காக எதை நீங்கள் முற்படுத்தியிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பாருங்கள், அதே நீங்கள் கவனியுங்கள். மேலும் அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள், நிச்சயமா அல்லாஹு தஆலா நீங்கள் செய்யக்கூடியதை நன்கு உணர்வனாக இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். காரூன் என்ற அந்த செல்வங்களை பற்றி குறிப்பிடுகின்ற அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வங்களை பற்றி சொல்லிவிட்டு, அவனுக்கு எப்படிப்பட்ட மகா பெரிய பொக்கிஷம் கொடுக்கப்பட்டது என்பதை பற்றி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவனுடைய படுபோக்குத்தனம், அவனுடைய ஆணவம், அவனுடைய அகங்காரம், இது எல்லாத்தையும் பார்த்த மக்கள் அவனிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். என்ன கோரிக்கை வைக்கிறார்கள்? வபுத்தகி ஃபீமா ஆதாக அல்லாஹு தாரல் ஆகிரா வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா வஅஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக வலா தபகில் ஃபஸாத ஃபில் அர்த். அல்லாஹ் உனக்கு கொடுத்தவற்றிலிருந்து தார் ஆகிரா மர்மை வீட்டை நீ தேடுவாயாக, கர்வம் கொள்ளாதே, அகங்காரம் கொள்ளாதே, இந்த செல்வத்தை வைத்து நீ பெருமை அடிக்காதே. இந்த அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த செல்வத்தை கொண்டு நீ மர்மை வீட்டை நாடுவாயாக. வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, இந்த உலகத்தில் உனக்கு இருக்கின்ற ஒரு பகுதியை, உன் பங்கை நீ மறந்து விடாதே. உலகத்திலும் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கின்றது, உலகத்தில் செய்ய வேண்டிய இந்த செல்வத்தை கொண்டு செய்ய வேண்டிய சில செயல்கள் இருக்கின்றன. அதுக்கு உண்மையில் அது ஹக்கா இருக்கின்றது, உண்மையில் அது கடமையா இருக்கின்றது. உன்னுடைய அந்த கடமையை நீ மறக்காதே. வஅஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக், அல்லாஹ் உன்னோடு உபகாரம் செய்தது போன்று நீரும் மக்களோடு உபகாரம் செய்வாயாக. இந்த பூமியில் குழப்பத்தை நீ நாடாதே என்று மக்கள் அவனுக்கு என்ன செய்கிறார்கள்? உபதேசம் செய்கிறார். இதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். உலகத்துல உனக்கு ஒரு சில கடமைகள் இருக்கு, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, அதை நீ மறக்காத. அல்லாஹ் உனக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதை வைத்து நீ மறுமையை தேடிக்கொள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மறுமையை தேடுவதுதான், மறுமைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான், அதற்கான தயாரிப்பில் ஈடுபடுவத ஒரு மனிதனுடைய உண்மையான எதிர்காலமாக இருக்கின்றது. அதாவது அருமை சகோதர சகோதரிகளே, சொத்துக்களை சேர்ப்பதோ, பதவி பட்டங்களை பெறுவதோ, அழகழகான சிறந்த வீடுகளுக்கு சொந்தக்காரர்களாக ஆகுவதோ, அதே போன்று ஆடம்பரமான கார்கள் வைத்திருப்பதோ உண்மையான எதிர்காலம் அல்ல. மாறாக வாழ்க்கை முடிந்த பிறகு அல்லாஹ் சொல்றான், சும்மா அமாதஹு ஃபஅக்பரா, இந்த மனிதன் அல்லாஹ் தஆலா மௌத்தை கொடுக்கிறான், மௌத்தை கொடுத்த பிறகு அவன் கபருக்கு போகிறான், அவனை அல்லாஹ் கபருக்கு கொண்டு போய் சேர்க்கிறான் என்று சொல்கிறான். அந்த கபர் வாழ்க்கை ஒன்று இருக்கின்றது, அந்த கபர் வாழ்க்கைக்காக நீ பிளான் போடு. கபர் வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்காக நீ பிளான் போடு, அதற்காக ஆயத்தமாகு. அதுதான் உண்மையான எதிர்காலம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் சம்பாதிக்கக்கூடியது, நீ கஷ்டப்பட்டு பெறக்கூடியது எல்லாமே உனக்கு நாளைக்கு மறுமையில் உதவாது. எது உனக்கு உதவும் என்று அல்லாஹ் தஆலா பல கட்டங்கள் சொல்லி காட்டுகின்றான். அவன் என்ன சொல்கிறான்? உன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிரு சபீலி, இந்த உலகத்தில் நீ ஒரு
அந்நியனாக வாழு அல்லது ஒரு வழிபோக்கனாக வாழு. எப்படி ஒரு 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 மனிதன் ஒரு ஊருக்கு பயணமாகிறான், ஒரு இடத்துக்கு போகிறான், தன்னுடைய வீட்டிலிருந்து ஒரு இடத்துக்கு போகிறான், போகக்கூடிய அந்த இடத்தில் அந்நியனாக இருப்பானோ, போற வழியில் அவன் ஒரு வழிபோக்கனாக இருப்பானோ, அந்நியனாக இருக்கக்கூடியவன் மீண்டும் தன்னுடைய சொந்த ஊருக்கு வர வேண்டியது இருக்குமோ, வழிபோக்கனாக இருக்கக்கூடியவன் தான் போகக்கூடிய இடத்துக்கு போயிட்டு மீண்டும் வழிபோக்கனாக மாறி திரும்ப தன்னுடைய சொந்த இடத்துக்கு வருவானோ, அதே போன்று உன்னுடைய சொந்த இடம் என்பது மறுமையாக இருக்கின்றது. உன்னுடைய நிரந்தரமான வீடு என்பது மறுமையாக இருக்கின்றது. எனவே நீ உலகத்துல ஒரு அந்நியன், உலகத்துல ஒரு வழிபோக்கன் எப்படி வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் போறானோ அதே போன்று நீ உலகத்தில் வாழு. ஒரு அந்நியன் மீண்டும் தன்னுடைய இருப்பிடத்துக்கு திரும்ப செல்ல வேண்டும் என்று எப்படி இருக்கிறானோ அதே போன்று என்னுடைய உண்மையான இடம், என்னுடைய உண்மையான வீடு மறுமை என்ற எண்ணத்தில் நீ வாழு என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள். வல் ஆகிரத்து கைரும் வஅப்கா, மறுமைதான் சிறந்ததாகவும் நிரந்தரமாகவும் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே நாளை உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கும்? மறுமையில நீ யாருக்காக விழுந்து உழைக்கிறாயோ, யாருக்காக விழுந்து சம்பாதிக்கிறாயோ, எந்த புகழ்ச்சிக்காக நீ ஆசைப்படுகிறாயோ, அது நிலைமை நாளைக்கு எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்றார், யுபஸ்ஸவுனஹும் யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிதின் பிபனீஹி வஸாஹிபதி வஅഖீஹி வஃபஸிலத்தி அல்லதி துவீஹி வமன் ஃபில் அர்தி ஜமீஅன் ஸும்ம யுன்ஜீ. நாளை ஒருவன் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய சகோதரர்களையும் யார் அவனுக்கு இந்த உலகத்தை அடைக்கப் கொடுத்தார்களோ அந்த சொந்தக்காரர்களையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைவரையும் ஈடாக கொடுத்தேனும் அந்த நாளின் வேதலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஈடாக கொடுத்து பிறகு தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவன் நாடுவான். ஒவ்வொரு ஆன்மாவும் நாடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதுதான் கதி. நாம சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்கள், நம்முடைய குடும்பங்கள், கோத்திரங்கள், சொந்தக்காரர்களுடைய கதி இதுதான். நாளைக்கு அங்கு போய் தான் மட்டும் தப்பித்தால் போதும் என்ற ஒரு சுயநலம் அங்கே ஏற்பட்டு விடும். அல்லாஹ் இன்னொரு சொல்லுகின்ற பொழுது, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. அந்த நாளில் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டும், தன்னுடைய தாய் தந்தையை விட்டும், தன்னுடைய மனைவியை விட்டும், தன்னுடைய மக்களை விட்டும், தன்னுடைய பிள்ளைகளை விட்டும் விரண்டு ஓடுவான். யௌம யஃபிரு மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னி. அந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தனி நிலைமை இருக்கும். அதுவே அவனுக்கு போதுமானதாக இருக்கும். ஒவ்வொருவருக்கும் தனி. தாய்க்கு தாய் தேவையில்லை, தந்தை தேவையில்லை, மனைவி தேவையில்லை, மக்கள் தேவையில்லை, தான் மட்டும் காப்பாற்றப்படும், தான் மட்டும் தப்பிக்கணும் என்ற ஒரு நிலைதான் நப்சி நப்சி, என்னுடைய ஆன்மாவே நான் தப்பிக்க முடியுமா, தப்பித்துக் கொள்ள வழி இருக்கின்றதா என்ற ஒரு நிலைதான் நாளை மறுமையில் இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த குடும்பத்துக்காக, இந்த பிள்ளைகளுக்காக, இந்த சொத்துக்காக ஏன் இந்த அளவு கஷ்டப்படுகிறாய்? போலியான எதிர்காலத்துக்கு ஏன் இந்த அளவு கஷ்டப்படுகிறாய்? உண்மையான எதிர்காலத்துக்காக நீ பிளான் போடு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்ப நாளைக்கு எது பலன் தரும்? எது நாளைக்கு அந்த உண்மையான எதிர்காலத்துக்காக நீ உன்னுடைய அமல்களை நீ என்ன செய்? அமல்களை நீ தயார் செய்து கொள். நல்ல அமலை அதிகமா தயார் செய்து கொள். தூய்மையான எண்ணத்தை நீ ஆக்கிக்கொள். அல்லாஹ்வுக்கு முழுக்க அர்ப்பணமாகக்கூடிய ஒரு இதயத்தை நீ ஆக்கிக்கொள். அதுதான் அவனுக்கு நாளை பலன் தரும். அல்லாஹ் சொல்கின்றான், யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அந்த நாளில் எந்த ஒரு செல்வமோ, எந்த ஒரு பிள்ளைகளோ மனிதனுக்கு பலன் தர மாட்டார்கள். எது பலன் தரும்? யார் தூய்மையான இதயத்தை அல்லாஹ் கொண்டு வருகிறார்களோ அதுதான் நமக்கு பலன் தரும். தூய்மையான இதயம், அப்பழுக்கற்ற இதயம், சாந்தியான இதயம், தூய்மையான அப்பழுக்கற்ற இதயத்தை யார் அல்லாஹ்ட்ட கொண்டு வர்றாங்களோ, அதாவது அல்லாஹ்வை நினைத்த இதயம், அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த இதயம், அல்லாஹ்வுக்காக யோசித்த சிந்தித்த இதயம், யார் அல்லாஹ்ட்ட கொண்டு வர்றாங்களோ அதுதான் அவனுக்கு பலன் தரும் என்று அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகின்றார், அழகா சொல்கின்றார். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க செல்வத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள், செல்வத்தை சேர்ப்பதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. ஆனால்
அந்த செல்வத்தை கொண்டு நீங்க அல்லாஹ்வுக்காக என்ன செய்ய வேண்டுமோ, மறுமைக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்யுங்கள். பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளுங்கள், பிள்ளையை அதிகம் பெற்றுக் கொள்ளுங்கள், பிள்ளையை பெற்றுக் கொள்வது தவறில்லை. ஆனா அந்த பிள்ளையை எவ்வாறு வளர்க்க வேண்டுமோ, மறுமைக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக, மறுமைக்காக வாழக்கூடியவர்களாக, நாளை மௌத்துக்கு பிறகு உங்களுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் வளருங்க. அதுதான் உண்மையான எதிர்காலத்தில் நீங்கள் போடக்கூடிய பிளானிங் என்று அதை சொல்லி காட்டுகின்றார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லம்மா மாத் இப்னு ஆதம் இன்கதா அமலுஹு இல்லா ஸலாஸ். ஒரு ஆதமின் மகன் இறந்து விடுகிறான் என்றால் அவனிடமிருந்து எல்லா அமல்களும் அவனை விட்டு, அதாவது எல்லா அமலும் அவனை விட்டு துண்டிக்கப்படுகின்றது. உலகத்துல எல்லாம் செய்த எல்லா நடவடிக்கைகள், செயல்பாடுகள், அமல்கள் எல்லாம் அவனை விட்டு துண்டிக்கப்படுகின்றது. இல்லா ஸலாஸ், மூன்றை தவிர. ஒன்று, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவனுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை. இரண்டாவது, இல்முன் யுன்தஃபஅ பிஹி, அவன் கல்வி கற்று அந்த கல்வி மூலம் செய்த அந்த சேவை அவனுக்கு பலன் தந்து கொண்டிருக்கும். மூன்றாவது, சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமாக அவனுக்கு நற்கூலி பெற்று தரக்கூடிய தான தர்மம். இந்த மூன்றை தவிர மற்ற எல்லாமே அவனை விட்டு துண்டிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறார்கள். அப்ப நமக்காக நம்முடைய மௌத்துக்கு பிறகு பாவம் மன்னிக்கக்கூடிய பிள்ளைகளை நாம் வளர்ப்பதுதான் நம்முடைய எதிர்கால பிளானிங்காக இருக்கணும். நாம சம்பாதிக்கக்கூடிய சொத்து நாளை மறுமை நமக்கு பலன் தர வேண்டும், நிரந்தரமான நற்கூலியை நாளை மறுமையில் பெற்றுத் தர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் சேர்ப்பதுதான் நம்முடைய எதிர்கால பிளானிங்காக இருக்கணும். நாம் இல்மை கற்றுக்கொள்ளணும், கல்வி கற்றுக்கொள்ளணும். அந்த கல்வி, கற்ற கல்வி மக்களுக்கு எடுத்து வைக்கணும், மக்களுக்கு போதிக்கணும். அந்த போதனை எனக்கு நாளை மறுமையில் பலன் தரும் என்ற நோக்கத்தில் நம்முடைய எதிர்கால பிளானிங் இருக்கணும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அவர்கள் இன்னொன்று சொல்லி காட்டினார்கள். அதாவது இந்த நமக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளின் அதனுடைய பலன் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, இன்னல் அப்த அல்ல தர்ஃபஉ தர்ஜதஹு ஃபில் ஜன்னதி ஃபயகூலு ஃபஅன்னா லி ஹாதா, மறுமையில் சுவனத்தில் ஒரு மனிதருடைய தர்ஜா உயர்த்தப்படும். மறுமையில சுவனத்தில் இருக்கும் பொழுது, ஒரு மனிதன் இருக்கும் பொழுது மறுமையை தர்ஜா செய்யப்படும், உயர்த்தப்படும். உயர்த்தும் போது அந்த அடியான் கேட்பானா, யா அல்லாஹ், எனக்கு எதனால இந்த தர்ஜா உயர்த்தப்படுகின்றது? நான் இதுக்கு நான் அமல் செய்யலையே, இந்த மாதிரி இந்த அளவுக்கு நான் அமல் செய்யல, என்னுடைய தர்ஜா இந்த சூனத்தில் உயர்த்தப்படக்கூடிய அளவுக்கு அமல் என்னிடம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எனக்காக இந்த தர்ஜா எப்படி என்று அந்த அடியான் அந்த ஆள் கேட்பானா. அவெல்லாம் சொல்லுவானா, ஃபயுகாலு பிஸ்ஸிக்ஃபாரி வலதிக லக, அல்லாஹ் சொல்லுவானா, இது உன்னுடைய மகன், உன்னுடைய பிள்ளை, உன்னுடைய மகன் மகள் உனக்கு பாவ மன்னிப்பு கேட்டதற்காக கிடைக்கிறது என்று சொல்லுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். நீ உலகத்துல சம்பாதிச்ச பிள்ளைகள், சாலிஹான பிள்ளைகளுடைய துவா, சாலிஹா வளர்த்த பிள்ளைகள் துவா, மரணத்துக்கு பிறகு உனக்கா துவா செஞ்சாங்க, உனக்கா பாவ மன்னிப்பு கேட்டாங்க, பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டதற்கான பலனாக உன்னுடைய தர்ஜா அந்த சுகுணத்தை உயர்த்தப்படுகின்றது என்று அல்லாஹ் சொல்வதை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டாங்க. அப்போ நம்முடைய உண்மையான எதிர்காலம் எது என்று சொன்னால், நமக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை நாம் வளர்த்து அழப்போம். ரசூலுல்லாஹ் இன்னொன்று சொல்லி காட்டினார்கள், எத்தபிஉ ஜனாஸத அஹ்லுஹு வ மாலுஹு வ அமலுஹு, ஒரு ஜனாசாவை 3 விஷயங்கள் பின்தொடர்ந்து செல்கின்றன. ஒன்று அவனுடைய குடும்பம், இன்னொன்று அவனுடைய செல்வம், இன்னொன்று அவனுடைய அமல், அவன் செய்த நன்மை தீமை அமல், ரெண்டும், இந்த 3 என்ன செய்து அவனை ஒரு ஜனாசாவை தொடர்ந்து செல்கிறது. இதன் இஸ்னானி அஹ்லுஹு வ மாலுஹு வ யப்கா அமலுஹு, போன பிறகு அவனோடு போன அந்த 3 விஷயங்களில் அவனுடைய குடும்பமும் அவனுடைய செல்வமும் அவனை விட்டு திரும்பி வந்து விடுகின்றன, மீண்டும் திரும்பி வந்து விடுகின்றன. வ யப்கா அமலுஹு, அவன் செய்த அமல் மட்டும் அவனோடு கபரில் தங்கி விடுகின்றது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, அது அவனோடு தங்கிவிடும். அதுதான் நாளைக்கு அவனுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அருமை சகோதரர்களே, அவனோடு தங்கிவிட்ட அந்த அமல் தீமையான அமல்களாக இருந்தார், நல்ல அமலாக இல்லாமல் இருந்தார்,
அவன் நன்றி கெட்டவனாக கருதப்படுவான். அல்லாஹ்வுடைய நன்றி மறந்தவனாக கருதப்படுவான். அவன் நாளை மறுமையில் அல்லாஹ் முன்னில் நிற்கும் பொழுது அவனுக்கு நரகம் சொந்தமாக்கப்பட்டார், நரகத்துக்குரியவனாக அவன் ஆக்கப்பட்டார். அவன் நிலைமை என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னல் லதீன கஃபரு பிஆயாத்தினா ஸௌஃப நுஸ்லீஹிம் நாரா குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா லியதுகுல் அஸாப் இன்னல்லாஹ கான அஸீஸன் ஹக்கீமா. நிச்சயமாக எவர்கள் நம்முடைய வசனங்களை நிராகரித்தார்களோ அவர்களை நாம் நரகத்தில் புகுத்துவோம், கூடியவரை நரகத்தில் புகுத்துவோம். குல்லமா நதிஜ ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா லியதுகுல் அஸாப். எப்பொழுதெல்லாம் அவர்கள் தோள்கள் கரிந்து விடுமோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் அதாபை வேதனையை நிரந்தரமாக சுவைப்பதற்காக அந்த கரிந்து போன தோல் அல்லாத வேறு தோலை நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம். நிச்சயம் அல்லாஹ் தஆலா யாவற்றை மிகைத்தவனாகவும் தீர்க்கமான அறிவுடையனாகவும் இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். சூரத் நிசாவுடைய 56வது வசனம். எனவே அல்லாஹ் தஆலா இன்னும் சொல்லும் பொழுது இன்னல் லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி யஹ்தீஹிம் ரப்புஹும் பீமானிஹிம் தஜ்ரீ மின் தஹ்திஹில் அன்ஹாரு ஃபீ ஜன்னாத்தின் நஈம். எவர்கள் ஈமான் கொண்டு நற்காரியங்கள் செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களுடைய ஈமானை கொண்டு என்ன செய்வான், அவர்களுக்கு நேர்வழி காட்டுவான். தஜ்ரீ மின் தஹ்திஹில் அன்ஹார், அதாவது இன்ன அவாமி ஸாலிஹாத்தி யஹ்தீஹிம் ரப்புஹும் பீமானிஹிம் தஜ்ரீ மின் தஹ்திஹில் அன்ஹாரு ஃபீ ஜன்னாத்தின் நஈம். அவர்கள் அருட்கொடைகளை உடைய சுவனங்களில் வீற்றிருப்பார்கள், அவர்களுக்கு ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்படி நிறைய வசனங்கள் இருக்கின்றன. யாரெல்லாம் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்வார்களோ அவர்களுடைய நற்கூலியை நாம் என்ன செய்ய மாட்டோம், வீணடிக்க மாட்டோம், வீணாக்கிவிட மாட்டோம், அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வஹும் லா யுظلمون. குர்ஆனில் இறக்கப்பட்ட கடைசி வசனம். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். எந்த நாளில் அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் திருப்பப்படுவீர்களோ அந்த நாளை குறித்து நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத், ஒவ்வொரு ஆன்மாவும் அது எதை சம்பாதித்ததோ அதுக்குண்டான கூலி நீதியான முறையில் நேர்மையான முறையில் வழங்க பூர்ணமாக கொடுக்கப்படும். அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். எனவே அருமை சகோதர சகோதரிகளே, நம்முடைய உண்மையான எதிர்காலம் என்பது மறுமையுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது, கபருடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. முதல் கபருடைய வாழ்க்கை. அந்த கபருடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற்றால்தான் இரண்டாவது கட்டமாக இருக்கக்கூடிய மறுமையின் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதுதான் நம்முடைய உண்மையான எதிர்காலமாக இருக்கின்றது. எனவே அதற்கான முன்னெடுப்பாக நாம் செய்ய வேண்டியது என்ன என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றார். வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா வத்தகூனி யா உலில் அல்பாப். நீங்கள் தயாரிப்பு செய்யுங்கள், நீங்கள் தயாரிப்பை செய்யுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய தயாரிப்புகளில் தயாரிப்பு செய்ய வேண்டியவர்கள் மிகச் சிறந்த தக்வாவாக இருக்கின்றது, இறையச்சமாக இருக்கின்றது. எனவே அறிவாளிகளே, என்னை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். இதை எதிர்கால பிளானிங்காக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்றான். பிறகு அல்லாஹ் இன்னொரு சொல்லி காட்டுகின்றான், ஃபஸ்தபிகுல் கைராத் ஐனமா தக்கூன் யஅதி பிக்கும் அல்லாஹ் ஜமீஆ. நீங்கள் நன்மையான காரியங்களில் முந்துங்கள், நன்மையான காரியங்களில் நீங்கள் முந்துங்கள். எங்கிருந்தாலும் அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவரையும் ஒன்று திரட்டுவான், ஒன்றத்தில் கொண்டு வந்து விடுவான். நிச்சயம் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் ஆற்றலுடையவனாக இருக்கின்றான். சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா கஅர்திஸ் ஸமாஇ வல் அர்த் உஇத்தத் லில்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலி. நீங்கள் உங்களுடைய இறைவனுடைய பாவமன்னிப்பின் பக்கமும் சூரத்தின் பக்கமும் நீங்கள் ஒருவருக்கு ஒரு போட்டி போடுங்கள். என்ன எப்படிப்பட்ட சூரத்தின் பக்கம்? அர்துஹா கஅர்திஸ் ஸமாஇ வல் அர்த், அதனுடைய அகலம் என்பது வானம் மற்றும் பூமி அளவுக்கு இருக்கின்றது. சூரத்துடைய எந்த சூரத்தின் அகலம் வானம் மற்றும் பூமி அளவு இருக்கின்றதோ அதை அதன் பக்கம் நீங்கள் என்ன செய்யுங்கள், போட்டி போடுங்கள். அது அல்லாஹ் மீதும் அவன் தூதர்கள் மீதும் ஈமான் கொண்டவர்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அதுவே அல்லாஹ்வுடைய பேரருளாக இருக்கின்றது. அல்லாஹ் அந்த பேரருளை தான் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு சொல்லி காட்டுகின்றது, வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த்.
உங்களுடைய ரப்பினுடைய பாவமணி பக்கம் விரைந்து செல்லுங்க. மேலும் எதனுடைய அகலம் வானங்கள் மட்டும் பூமி அளவுக்கு இருக்கின்றது, அப்படிப்பட்ட சுகத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். ஒரு இடத்துல போட்டி போடுங்கள் சொல்றான், இன்னொரு இடத்துல விரைந்து செல்லுங்கள் என்று சொல்றான். போட்டியும் போட வேண்டும், விரைவாக செல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் பக்கம் விரைவாக செல்ல வேண்டும். ஒருவரை பார்த்து அதுக்கு அந்த விஷயத்தை போட்டியும் போட வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்துக்காகவும் சுகுணத்துக்காகவும் போட்டி போடுவதை உடைய எதிர்கால பிளானிங்காக நீங்க ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் மக்ஃபிரத் பக்கமும் சுகத்தின் பக்கமும் விரைந்து செல்வதை உங்களுடைய எதிர்கால பிளானிங்காக நீங்க ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அது எப்படிப்பட்ட எதிர்காலம் தெரியுமா? அது உண்மையான எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான். அல்-யௌம துஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத் லா ஸுல்மல் யௌம் இன்னல்லாஹ் ஸரீஉல் ஹிசாப். இன்றைய தினம் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அது எதை சம்பாதித்ததோ அதற்குண்டான கூலி முழுமையாக கொடுக்கப்படும். அநியாயம் லா ஸுல்மல் யௌம், இன்றைய தினம் அநியாயம் செய்யப்பட மாட்டது. உங்களுக்கு நற்கூலி கொடுக்கப்பட வேண்டும் சொன்னால் அந்த நற்கூலியில் எந்த ஒரு குறைவு ஏற்படுத்த மாட்டாது, அது முழுமையாக கொடுக்கப்படும். அந்த நற்கூலி அல்லாஹ் நாடினால் அதிகமாக கொடுப்பானே தவிர அதில் குறைவை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான், குறைத்து விட மாட்டான். உங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு தண்டனை கொடுக்க வேண்டுமா, அந்த தண்டனை அல்லாஹ் முழுமையாக கொடுப்பான், அதை அல்லாஹ் கூட்ட மாட்டான். அந்த தண்டனை அவன் நாடினால் குறைத்து விடுவானே தவிர அந்த தண்டனை அல்லாஹ் கூட்டி விடமாட்டான், அதிகப்படுத்தி விட மாட்டான். எனவே நன்மையில் குறைவும் தண்டனையில் அதிகமும் அங்கே நடக்காது, அது அநியாயம். அப்படிப்பட்ட அநியாயம் அங்கே இருக்காது. அப்படிப்பட்ட நாள் தான் அந்த நாள். எனவே உங்களுடைய தீமைகளை குறைத்துக் கொள்ளுங்கள், தீமைகளை விட்டுவிட்டு நன்மை அதிகமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மை அதிகமாக கொடுப்பதற்கு தாராள மனமுடியாக இருக்கின்றான். எனவே நன்மை அதிகமாக ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள், தீமையை குறைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். இதை உங்களுடைய எதிர்கால பிளானிங்காக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். இவ்வாறாக அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மையான எதிர்காலம் எது என்பதை நமக்கு பல கட்டங்களில் குர்ஆனுடைய பல வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். எனவே குர்ஆனை ஒரு மனிதன் ஓதும் பொழுது, அதை சிந்தித்து உணரும் பொழுது, அதை நல்ல ஆய்வு செய்யும் பொழுது தன்னுடைய உண்மையான எதிர்காலம் எது என்பது தெளிவாக அவனுக்கு விளங்கும். ஆக நாம் உலகத்தில் வாழும்போதும் மரணிக்கின்ற வரை நமக்காக, நம்முடைய காலத்துக்கு பிறகு நம்முடைய சந்ததிகளுக்காக வாழ்வாதாரங்களை ஏற்படுத்துவதற்கு நம் மீது கடமை, அது எந்த மாற்றம் இல்லை. ஆனா அதுவும் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் இருக்க வேண்டும், குறிப்பிட்ட வரம்புகள் இருக்க வேண்டும். அந்த வரம்பு மீறி நம்ம இருக்கக்கூடாது என்றுதான் இஸ்லாம் சொல்கின்றது. ஆனால் அதை விட மிக முக்கியமானது நம்முடைய உண்மையான எதிர்காலத்துக்காக நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வது. அந்த தயாரிப்பு உலகத்தில் நாம் செய்தால்தான், அந்த உண்மையான எதிர்காலத்துக்காக அந்த உலகத்தை தயாரிப்பு செய்தால்தான் அந்த தயாரிப்பு தான் நம்மை நாளை மறுமையில் என்ன செய்யும், காப்பாற்றும். அதுதான் ஈடேற்றத்தை பெற்றுத்தரும் என்ற சிந்தனையோடு நாம் வாழ வேண்டும். அதற்கான முனைப்பில் நாம் ஈடுபட வேண்டும். அதற்கான அந்த முனைப்போடு நாம் வாழ வேண்டும். அதற்கான உண்மையான நம்முடைய எதிர்காலமாக இருக்கக்கூடிய மறுமைக்காக நாம் எதை தயார் செய்ய வேண்டுமோ அதை தயார்படுத்தக்கூடிய நல்மக்களாக என்னையும் உங்களை அல்லாஹ் ஆக்கியல்வானாக என்று கூறி முடிக்கின்றேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.